தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் சுருக்கமாய் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. 1 நாளாகமம் 28வது அதிகாரம் அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28:10. அல்லேலூயா. இப்போதும் எச்சரிக்கையா இருந்து பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை கூப்பிட்டு கர்த்தர் அவன் சாலமோனுக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை அவன் அங்கு வெளிப்படுத்துகிறான். அவன் சொல்றான், எப்பா நீ திடன் கொண்டு இந்த காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னை குறித்து நீ தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே அவர் என்னிடத்துல சொல்லிட்டாரு, உன் குமாரனாகிய சாலமோன் இந்த தேவாலயத்தை கட்டுவான் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனை குறித்து தாவீதினிடத்துல சொல்லி இருந்தார். அப்போ அந்த தரிசனத்தை தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அங்கு தாவீது தெரிவிக்கிறத பார்க்கிறோம். இப்போதும் எச்சரிக்கையா இரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்னா, நீ செய்ய வேண்டிய வேலை பெரியது. ஏதோ ஒரு சின்ன தரிசனத்துக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக கர்த்தர் உன்னை அழைக்கலப்பா. எல்லா மனுஷனையும் போல வாழ்ந்துட்டு போவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். அப்போ சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அது எப்போ தெரிந்து கொண்டார்? தாயின் கருவிலே சாலமோனுடைய எலும்புகள் கரு உருவாகும் முன்னமே கர்த்தர் சாலமோனை குறித்து அந்த தரிசனத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய எலும்புகள் நம்முடைய கரு உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை குறித்த தரிசனத்தை ஆதியிலே அவர் திட்டம் பண்ணி வைத்து விட்டார். அது அனாதி திட்டத்தை அவர் வைத்து விட்டார். என் பிள்ளை இந்த வருஷத்துல பிறக்கும், என் பிள்ளைக்கு இந்த தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆதியிலே அந்த தரிசனத்தையும் அந்த திட்டத்தையும் வைத்து விட்டார். ஆனா அந்த தரிசனத்தை பெற்றவர்களாக, அந்த தரிசனத்தை அறிந்தவர்களாக யார் தான் செயல்படணும்? நாம தான் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு செயல்படணும். இன்றைக்கு அநேகர் தான் பிறந்ததின் நோக்கமே தெரியாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒரு செல்போன்ல இருந்து இன்றைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு மைக்ல இருந்து எல்லாம் அனுதினமும் யூஸ் பண்ற எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கமும் திட்டமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷர்களாகிய நம்ம குறிச்சு வச்சிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா வச்சிருப்பாரு. இவைகளை எல்லாம் காட்டிலும் நாம் யாரு? விசேஷித்தவர்கள். மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கே இத்தனை நோக்கம் இருக்கும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சிருஷ்டிப்பு நாம, அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. இந்த சாலமோனுக்கு அந்த தரிசனம் அன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது சாலமோன் சும்மா இருக்கிற அந்த தரிசனத்துக்காக அவர் செயல்பட்டார். இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். பிறந்த இந்த உலகத்துல பிறந்த குழந்தையில இருந்து இனி பிறக்க போகிற மனுஷன் வரைக்கும் ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. யாருக்குமே தேவ திட்டம் இல்லை என்று சொல்லவே முடியாது. அப்போ அந்த திட்டத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள நாம் பிரயாசப்படணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சந்திப்பு நடந்த அந்த மறுநொடிய சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? இவ்வளவு நாள் சித்தத்தை அறியாம நான் ஓடிட்டேன், இவ்வளவு நாள் ஏதோ ஒரு பாதையில நான் ஓடி என் நாட்களையும் காலத்தையும் வீணடிச்சிட்டேன். ஆனா இனி நான் காலத்தை தாமதிக்க விரும்பல, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? பவுல் கேட்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தணும்னு அவன் கால தாமதம் பண்ணாமல் இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கிக்க தொடங்கினான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சாலமோனை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு திட்டங்களை வச்சிருக்கிறார், ஒவ்வொரு தரிசனத்தின் பாதையில நம்மை நடத்துகிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரதானமாக கொடுத்த ஒரு தரிசனம் ஒன்று உண்டு. பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். என்ன பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயம்? ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கட்டிடமாகிய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நாமே அந்த ஆலயம். அப்போ ஒவ்வொரு அழிந்து போகிற ஆத்துமாக்களையும் கட்டுவிக்கிற ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆத்துமாக்கள் மரணத்தின் பாதையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. இடிந்து போன வாழ்க்கையோடு கூட
அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைமையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவே இயேசுவே கிறிஸ்துவென்று தாமதமில்லாமல் பிரசங்கிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதனால அந்த சாலமோனை போல நாம் தாமதம் இல்லாமல் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த சாலமோனுக்கு கர்த்தர் முதலாவது ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார். இந்த தரிசனத்தை பெற்ற உடனே அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக நமக்குள்ள இருக்கிற சில காரியத்தை நம்ம சுருக்கமாய் பார்க்க போகிறோம். அதே 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துல அதே 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். 20. அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்றாரு. சாலமோனே, உன்கிட்ட கொடுக்கப்படுற தரிசனம் சின்னதெல்லாம் இல்லப்பா, ரொம்ப பெரிய தரிசனம். ஆனா உன்னால இதை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், உன் கூட இருந்து அவர் நடத்துவார். நீ தரிசனத்தை மட்டும் விட்டு விலகிறாத. இந்த தரிசனத்தை நீ செய்து முடிக்கும் அளவும் அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு, விலக மாட்டார், உன்னை விட்டு கைவிட மாட்டாரு. கட்டுகிறதற்கு கிரியைகளை நீ முடித்து தீர்க்க மாட்டோம். இந்த ஆலயத்துல நீ ஒரு சின்ன வேலை கூட பாக்கி இல்லாம முடிச்சு தீர்க்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன் கூட இருந்து இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற கிருபைய அவர் உனக்கு தருவார். நான் இன்னொரு காரியத்தை, நம்ம தரிசனத்தை முதலாவது பெற்றுக்கொள்ளணும். 2வது, அது கர்த்தர் தான் நமக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு வேணும். இன்னைக்கு அநேக நேரம் சாத்தான் தரிசனத்தின் பாதையை விட்டு திசை திருப்பான். ஏன் அப்படின்னா, குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம தரிசனம் அல்லாத மற்றவருடைய தரிசனத்தை கூட நமக்கு கொடுத்து திசை திருப்புவான். ஆனாலும் முதலாவது நமக்குள்ள இருக்க வேண்டியது, தேவன் தான் இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்கிற நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இருந்தா நான் சொல்றேன், நாம் எதை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதைகள் மாறுபாடா இருக்கலாம், சூழ்நிலைமைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனாலும் அந்த தரிசனத்தை முடித்து தீர்க்க மட்டும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து அது நம்மை நடத்தும். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல கர்த்தர் ஒருவேளை நாம் பயணித்து கொண்டிருக்கிற பாதைகள் வித்தியாசமா இருக்கலாம், கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வித்தியாசமா இருக்கலாம், வாக்குத்தத்தத்துக்கும் பாதைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில நடத்தப்படலாம். யோசேப்பு நடத்தப்பட்ட பாதை சம்பந்தமே இல்லாத பாதை, சிங்காசனத்துக்கும் சிறைச்சாலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை, ஆனா சிங்காசனத்துல அமர்த்தினார். அதுதான் தேவனுடைய தரிசனத்தின் பாதையில நீங்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருந்துச்சுன்னா தரிசனமே இல்லை. தரிசனத்துல போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா தடைகள் வரும், தரிசனத்தை தாண்டி போக முடியாத சூழ்நிலைமைகள் வரும். ஆனா அந்த சூழ்நிலைமைகளையும் தாண்டி செல்ல கர்த்தர் நம்மோடு கூட அவர் வருவார். அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனா தரிசனத்தை நிறைவேற்ற என்ன இருக்கும், கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். யோசுவாவிடத்துல மோசே அந்த ஊழியத்தை கொடுக்கிறாரு. கொடுக்கும் போது யோசுவா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. யோசுவா மோசே கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய தலைமைத்துவம் யோசுவாவுக்கு வரும்னு அவருக்கே தெரியாது. ஆனா அதை கொடுக்கும் போது அவனுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதா இருன்னு ஆண்டவர் அடிக்கடி யோசுவா இடத்துல சொல்றாரு. இன்றைக்கும் உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை குறித்த கலக்கம் நமக்குள்ள நிச்சயமா இருக்கும். இது இவ்வளவு பெரிய தரிசனமா இருக்கு, இது என்னால தனி மனுஷனா எப்படி நிறைவேற்ற முடியும்னு ஒருவேளை நம்ம கேட்கலாம். ஆனா தாவீதை கொண்டு செய்ததை விட சாலமோனை கொண்டு கர்த்தர் அந்த தரிசனத்தை செய்து முடித்தார். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குரைத்ததை சாலமோனுடைய கரங்களினால அதை கர்த்தர் செய்து முடித்தார். அந்த தரிசனத்தை செய்யற வரைக்கும் ஆண்டவர் சாலமோனை கைவிடல, கூட இருந்து அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார். அந்த ஆலயத்துல தேவ மகிமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும். ஆனா நமக்குள்ள என்ன ஒரு நிச்சயம் இருக்கணும், தேவன் தான் இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் இருக்கும் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால இவ்வளவு பெரிய தரிசனமா இருக்குன்னு சொல்லி அதை குறித்து நாம் கலங்கி போக தேவையில்லை. அந்த தரிசனத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் கிருபை தருவார். இன்னும் 2 காரியம் இருக்குது, நான் எவ்வளவு சுருக்கமாய்
ஆமா, சொல்ல முடியுமா? அவ்வளவு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். 1 நாளாகவும் 29வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29:1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லோரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. என்ன சொல்றாரு? என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், ஆனா செய்ய வேண்டிய வேலையோ பெருசு. எப்பா, நீ இன்னும் சின்ன பையனாதான் இருக்கிற, ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரியது. அதனால அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டுகிற ஆலயம் என்னதான் அரண்மனை மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பணும். அவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குது. ஆனா என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். தரிசனத்தை நிறைவேற்ற வயது ஒரு தடை இல்லை, நம்முடைய தோற்றம் ஒரு தடை இல்லை, நம்முடைய கோத்திரம் ஒரு தடை இல்லை. இன்றைக்கு தரிசனத்தை நிறைவேற்ற அநேகருக்கு இருக்கிற தடை என்னன்னா, நான் சிறியவனா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி நமக்குள்ள வருகிற எண்ணங்கள் அதுதான். நானா ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் ஞானமே இல்லாதவன், நான் பைத்தியம், நம்மளே நம்ம சொல்லிக் கொள்றோம். ஆனா அவரு இந்த பைத்தியங்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டது எதுக்கு? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்திலே இழிவானவைகளை தெரிந்து கொண்டாரா? எதுக்கு? உள்ளவைகளை அவமாக்கும்படி. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது, ஒருவேளை நம்ம சொல்றது உண்மையாவே இருக்கலாம், நம்முடைய பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு நபர்களாக நாம் இருக்கலாம், எந்த விதமான பின்னணியமும் இல்லாத நபர்களா இருக்கலாம். ஆனா அவர்களை கொண்டுதான் கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கலாம். ஒருவேளை நான் சின்ன பையனா இருக்கிறேன்னு, நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி எதுக்கு இந்த சின்ன வயசுல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா உனக்கு, ஆமா கொஞ்சம் காலேஜ் எல்லாம் முடிச்சு நல்லா, ஆமா அதுக்கப்புறம் நீ வந்திருந்தனா கொஞ்சம் அனுபவமும் இருக்கும், நல்லா உனக்கு கொஞ்சம் இந்த உலக பிரகாரமா நீ வாழ்ந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா, இந்த சின்ன வயசுலயே எதுக்கு இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புலாம் உனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு கூட அப்போ கஷ்டமா இருந்துச்சு, நம்ம தான் தெரியாதனமா அவசரமா வந்துட்டோமோ சின்ன வயசுல அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த வயதிலே கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற அதற்கான பாதையில நடத்தும் போது பின்னாட்கள்ல எளிதாக பாதைகளை கடந்து செல்ல ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளையும் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய வயது ஒரு தடை இல்லை, நமக்கு இருக்கிற பலவீனம் ஒரு தடை இல்லை, நமக்கு இருக்கிற இயலாமையெல்லாம் ஒரு தடை இல்லை. மோசே சொல்றாரு, ஐயா எனக்கு வாயே பேச தெரியாது, என்னை தயவு செய்து விட்டுருங்க. இல்ல, உனக்கு நான் வாயா இருந்து பேசணும், விடவே மாட்டார். அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருந்தார்னா அதை செய்து முடிக்கும் வரை கர்த்தர் நம்மை விட மாட்டார், அதை நம்மை கொண்டுதான் செய்து முடிப்பார். ஒருவேளை நம்ம விலகி போனாலும் அவர் நிச்சயமாய் நம்மை தேடி வந்து நம்மை கொண்டு அந்த தரிசனத்தை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவர். அதே போல 28வது அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். 28ல 9வது வசனம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தரிசனத்துல பெற்றுக்கொள்ளும் போது அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? கலங்காம பயப்படாம ஓடிக்கொண்டே இருக்கணும். அது பெரிய ஒரு தரிசனம் தான், ஆனாலும் அதை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருகிறார். கடைசியாக இந்த தரிசனத்தை நிறைவேற்ற நாம் எப்படி ஓட வேண்டும்னா, கர்த்தரை தேடி ஓட வேண்டும். அநேகருக்கு தரிசனத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தரோடு ஆரம்பிப்பாங்க, ஆனா பாதியில கர்த்தரை விட்டுட்டு போனவங்களும் இருக்கு, தரிசனத்தை முடிக்கிற வேளையில கர்த்தரை விட்டுட்டு போனவங்களும் இருக்கு. இந்த சாலமோன் கர்த்தரை நோக்கிதான் தரிசனத்தை ஆரம்பித்தான், கர்த்தருடைய அந்த சித்தத்தின் பாதையில தான் தரிசனத்தை ஆரம்பிச்சான். ஆனா முடிக்கும் போது அவனுடைய முடிவு சரியான ஒரு முடிவாக இல்லை. காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் அவன் வழி விலகி போவதற்கு ஏதுவாச்சு. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவாள், அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். தரிசனத்தை நாம முடிக்கணும் அப்படின்னா கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தரோடு கூட தான் அந்த தரிசனத்துல ஓடணும். வேற ஏதோ பாதையை பார்த்து ஓடிடக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிற, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடாது. மற்றவனுடைய ஓட்டத்துல பொறுமையோடு ஆண்டவர் ஓட சொல்லல. எவ்வளவுதான் ஓடி ஜெயிச்சாலுமே அது நம்ம ஓட்டமா இருந்தாதான் நமக்குரிய அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியும். வேற ஒருத்தருடைய ஓட்டத்தை நம்ம ஓடினா அந்த ஓட்டத்தை ஓடி
முடிக்க முடியாது. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஏதோ ஒரு சிறிய தரிசனம் அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ ஏதோ ஒரு சின்ன தரிசனத்தை வச்சுக்கிட்டு நீ ஏதோ ஒரு சிறிய காரியத்தை வைத்துக்கொண்டு ஒருவேளை ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த தரிசனத்தை நான் உனக்கு தரல. நான் உனக்காக வச்சிருக்கிற தரிசனம் திட்டம் அது மகா பெரியது. அந்த தரிசனத்துக்கு ஏற்ற கிரயத்தை நாம் இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்றால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தருகிறவரா இருக்கிறார். அப்போ தரிசனத்தை நோக்கி ஓடும் போது கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஓட வேண்டும். அவரை தேடி ஓடும் பொழுதுதான் அந்த தரிசனத்தை நம்ம ஓடி முடிக்க வேண்டும். அநேக காரியங்கள் இருந்தாலும் நமக்கு நேரம் அவன் போதல. இப்ப இந்த தரிசன ஓட்டத்தை முடித்துதான் ஆகணும். இல்லைன்னா ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நேரம் ஆயிரும். சரி, நம்ம எளிமை நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றுகிற கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அவன் நம்முடைய ஓட்டத்துல நம்ம பொறுமையாய் ஓடி அந்த தரிசனத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் சின்னவனா இருக்கிற ஆண்டவரே, என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை ஏசப்பா, என்னிடத்துல எந்த பேக்ரவுண்டும் இல்லை ஏசப்பா, நான் எல்லாராலையும் அற்பமா பேசப்பட்டிருக்கேன் ஏசப்பா, இருக்கிறதுலே என்னை எல்லாரும் அற்பமா பேசி இருக்கிறாங்கன்னு ஒருவேளை சொல்லலாம், எல்லாராலையும் இழிவா எண்ணப்பட்டவன் சொல்லலாம். இல்ல, அந்த இழிவானதை கொண்டுதான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அநேக ஆலயங்களை கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அநேக திருச்சபைகள், அதாவது ஆமேன் வாழ்க்கையாகிய ஆலயங்களை கட்ட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை குறித்து அறிவிக்க, கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, லேவியராக கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த தரிசனத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தரிசனத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை தடைகள் இருந்தாலும், தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு எத்தனை கலக்கங்கள் இருந்தாலும், அதன் நடுவில் இந்த தரிசனத்தை ஓடி முடிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நீர் கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், மேன்மையான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும்பா. ஒவ்வொரு வாழ்க்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல கூட இருந்து நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. இந்த நாள்ல வீணான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்திருளுங்க. தெய்வீக பாதுகாப்பை கொடுங்க, சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. கையின்களின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.